ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா QR இமேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன், CCO கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக XML ஃபைலும் கொடுத்துருக்கிறேன் ஆல் மெட்டீரியல் லிங்க்கில். நீங்கள் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். QR இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஈஸியாக ஸ்கேன் ஆகிடும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வீடியோவோட சென்டரில் பார்த்தீங்கன்னா QR இமேஜ் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 1 by 1 எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியலில், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்போர்ட் பண்ணது பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 பார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில குரூப்லாம் கீழே ஆட் பண்ணியிருப்பேன். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா இமேஜும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் 1 by 1. அது எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்பையும் சேஞ்ச் பண்ணோம். குரூப் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் தந்திருக்கேன், அதனால் இமேஜ் வந்து பிளர்ராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் எல்லா இமேஜும் தந்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ப்ரீசெட் வந்து உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் நான் அப்படி தந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா HD குவாலிட்டியில் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ அவுட்புட் செம்மையாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிறைய குரூப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 1 by 1 நீங்கள் குரூப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா வேறு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் 1 by 1. எல்லா இமேஜஸையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் மட்டும் இன்னும் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் வந்து எல்லா இமேஜஸையும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிடுங்க, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க எல்லா குரூப்லேயுமே. ஓகே, நான் மேக்ஸிமம் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு மூவ் பண்ணிங்க, அந்த குரூப்போட கடைசிக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் ஜூம் ஆகும். அந்த இமேஜ் தான் நீங்கள் அடுத்த இமேஜாக ஆட் பண்ணணும். இப்போ வந்து இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஜூம் ஆன அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மறக்காமல் நோட் பண்ணிவிட்டு இதை வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜஸ் வந்து நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சில இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களால் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் கம்ப்ரஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு. அதை பார்த்துட்டு அந்த சிசியும் மறக்காமல் பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இமேஜை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு எப்போ போல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜை வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா எடிட்டுமே முடிஞ்சிடும். இப்போ அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃபஸ்ட் இமேஜில் மட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இயர் இருக்கும். அந்த இயரை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிங்கவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவதுல எந்த ஆப்ஷனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 30 fps வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி குறையாமல் இருக்கும். அதுக்கு கீழே குவாலிட்டியும் இருக்கும். அதை ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து அதை டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.